வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நான் அழகான ஒரு பேபி டாப் போட போகிறேன். ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட்ஸ்க்கு மேட்சிங்காக தான் இப்போ வந்து நான் இது ஒரு டாப் பண்ண போகிறேன். இந்த ஷார்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேட்சிங் தான் இப்போ நான் ஒரு டாப் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் 100% acrylic yarn எடுத்திருக்கேன். அதுக்கு 4 mm ஹூக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டாப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நான் வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டு நான் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நம்ம இந்த டாப் வந்து வெறும் பேசிக் ஸ்டிச் வச்சு மட்டும்தான் போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. ஓகே, செயின் 3 போட்டாச்சு. போட்டுட்டு நான் இந்த சர்க்கிள்குள்ளே வந்து 7 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறேன். இது வந்து நான் 2 வயசு 1.5 வயசு 2 வயசு குழந்தைக்கு அந்த சைஸில் நான் பண்ணுறேன். அதனால் நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு பண்ணுறீங்கன்னாக்க நல்லா திக்கான yarn எடுத்துக்கோங்க. பெரிய ஹூக் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும். பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கற்றுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஓகே, நான் செயின் 3 போட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். மொத்தம் 8 ஸ்டிச்சஸ் வரும். ஓகே, இப்போது நம்ம மேஜிக் சர்க்கிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் வெறும் டபுள் க்ரோஷேஸ் மட்டும்தான் போட போகிறேன் இந்த ஃபுல்லாகவே. ஓகே, செயின் 3 போட்டுக்கலாம். செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அதே ஃபர்ஸ்ட் ஸ்டிச் அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷேஸ் போடுங்க. எல்லா ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம் இந்த ரோவில். இந்த ரோவில் ஃபுல்லாக 2 டபுள் க்ரோஷேஸ் போடுங்க. அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஓகே, நான் கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம இந்த ரோவில் முன்னாடி போட்ட மேஜிக் சர்க்கிளில் நம்ம 8 போட்டிருக்கோம். அதனால் ஒரு ஸ்டிச்சு கடைசியாக இருக்கும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுலேயும் வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் போடுங்க. ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி செயின் 3 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். போன ரோவில் வந்து நம்ம வந்து எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வந்தோம் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கோம் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கால்குலேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் போடுங்க. நம்ம ஏற்கனவே இந்த மெத்தட் பார்த்துருப்போங்க. என்னென்னா கேப் போடும்போது எவ்வளோ தலைக்கு தகுந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. இதை தான் இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். 1 2 1 2 1 2ன்னு தான் போட போகிறோம். இது ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்த ரோ எப்படி ஆரம்பிக்கணுன்றதை சொல்கிறேன். ஓகே, இந்த ரோவோட கடைசிக்கு வந்தாச்சு. மறக்காமல் கடைசி ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணாமல் அந்த ஸ்டிச்லேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, கடைசி ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டு நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணல அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரோ ஒரு கலரில் போட்டால் ரெயின்போ கலர்ஸ்லாம் போட்டோன்னா இந்த டாப் ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு. கலர்ஸ் மாற்றியும் போடலாம். நான் இந்த ஷார்ட்ஸ்க்கு மேட்சிங்காக போடுறதுனால அந்த ஷார்ட்ஸோட கலரையும் நான் இதில் கொண்டு வரேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் 3 போட்டுக்கலாம். ஓகே, போன ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே அப்படி போட்டுட்டு வந்தோம் இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இந்த செயின் 3 ஃபஸ்ட்டு இதில் போட்டோம் ஆல்ரெடி. இப்போது செகண்ட் ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஓகே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதே மாதிரி தாங்க ஃபுல் ரோம் போட போகிறோம். ஒரு ரோலையும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஓகே, அடுத்த ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. ஓகே, அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். இதை தான் இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம்.
போடுங்க. எண்ட் ஆஃப் த ரோவில் அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இந்த ரோடு எண்டுக்கு வந்துட்டேன். நம்ம எந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக கரெக்டாக அதை மாதிரி எண்ணி போட்டுட்டு வந்தோன்னா கடைசி ஸ்டிச்சில் இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிக்கணும். ஓகே, தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி செயின் 3 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். போன ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே ஒன்றா போட்டிருக்கோம் இல்லையா? தெரியுதா? ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் 2. இப்போ இந்த ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போடுறோம். செயின் 3யும் சேர்த்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? 1 2 3 போட்டாச்சு. இப்போ 4th ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போடுறோம். ஓகே, அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்த ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. இவ்வளோ தாங்க. இதுதான் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ, நம்ம குழந்தையோட எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம டாப்ஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அதை இவ்வளோ தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரோவில் 1 2 3 போட்டிருக்கோம். அடுத்த ரோவில் 1 2 3 4 ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு 5வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதே மாதிரி 6வது ரோ அதே மாதிரி தான் ஒரு ரோவும் கண்டினியூ பண்ண போகிறோம். இதையே ஃபுல்லாக போடுங்க. நான் வந்து என் குழந்தைக்கு எவ்வளோ ஹிப்பு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவளுக்கு இது செஸ்ட்டில் ஆரம்பித்து நீட்டாக ஹிப்பு வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணுமோ நான் போட்டுட்டு வந்து அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் டோட்டலாக வந்து 15 ரோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கடைசி ரோ வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக கடைசி ரோவில் வந்து ஷெல் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி பேசிக்கில் பார்த்துருக்கோம் இல்லையா செல்ஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம சைடில் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பார்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சு எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வர போகிறோம். அது எதுக்குன்னா பார்டர் மாதிரி நமக்கு இதுவாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அதில் போட போகிறோம். அந்த மாதிரி எந்த ஸ்டிச்சும் கம்ப்ளீட் விடாமல் ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஓகே, நான் வந்து 2 ஸ்டாப் போட்டு வச்சுருக்கேன், ஷோல்டர் ஸ்டாப் போட்டு வச்சுருக்கேன். 52 செயின்ஸ் போட்டு ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு நான் ஸ்டாப் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அதுலேயே வந்து இப்போ நான் ஸ்டாப் அட்டாச் பண்ண போகிறேன். என்னோடய குழந்தைக்கு 52 செயின்ஸ் வந்து கொஞ்சம் அவளுக்கு இதுவாகவே இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லென்த்து வேணுமோ, ஸ்டாப் லென்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தில் போட்டு ஸ்டாப் போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வரலாம். அது ஒன்றும் இல்லை, பார்டர் ஃபினிஷிங்காக தான் இப்போ நம்ம இந்த ரோ போடுறோம். இல்லைனா ஸ்டாப்பை வந்து அப்படியே தனியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கிட்டே வாங்க.
இங்கே வந்து கரெக்டாக அந்த இதில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ண போகிறேன். 2 ஸ்டாப்பும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த ரோவில் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, நான் ஃபுல்லாக பார்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் 2 பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில். இதுதான் பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு. ஓகே, நான் அந்த ஷார்ட்ஸ்க்கு மேட்சிங்காக தான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.